ஹலோ ஃபார்மர்ஸ் இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மேன்கைண்ட் அக்ரிடெக் பிராண்டை சேர்ந்த நர்ச்சர் கைண்ட் மேக்ரோமிக்ஸ் அப்படிங்கிற ஒரு லிக்விட் ஃபெர்டிலைசரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இதில் வந்து என்ன டெக்னிக் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது என்பிகே 11:11:8 அப்படிங்கிற ரேஷியோவில் இருக்குது. அதாவது நைட்ரஜனும் பாஸ்பரஸும் 11% அண்ட் பொட்டாசியம் வந்து 8% இருக்குது. இது எல்லாமே கலந்து எஸ்சி ஃபார்முலேஷனில் இருக்குது. அண்ட் இன்னொன்று இது வந்து முழுக்க நானோ டெக்னாலஜியால் உருவாக்கப்பட்டது. அப்படின்னா லார்ஜர் பார்ட்டிகல்ஸ் எல்லாத்தையுமே ஸ்மாலர் ஆக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி அடர்த்தியை குறைக்கும் போது அதோட செயல்திறன் குறையாது, அதே நேரத்தில் அதை பயன்படுத்தக்கூடிய பரப்பளவும் குறையாது. ஆனால் அந்த உரத்தோட அளவு வந்து குறையும், அதே நேரத்தில் கான்சன்ட்ரேட்டடாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தயாரிக்கப்பட்டது தான் இந்த நர்ச்சர் கைண்ட் மேக்ரோமிக்ஸ் அப்படிங்கிற ஃபெர்டிலைசர். அண்ட் இது வந்து மேக்ரோமிக்ஸ் அப்படின்னு பெயரிட்டதுக்கான காரணம்னு பார்க்கும்போது மேக்ரோநியூட்ரியன்ஸ்னாலே பொதுவாக பயிர்களுக்கு அத்தியாவசியமாக தேவைப்படக்கூடிய அதிக அளவு தேவைப்படக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதிக அளவு தேவைப்படக்கூடிய ஊட்டச்சத்துக்கள்னு பார்க்கும்போது நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம் தான். ஸோ இந்த 3 சத்துக்களும் இதில் ஒன்றா இருக்கிறதுனால இதை வந்து மேக்ரோமிக்ஸ் அப்படின்னு பெயரிட்டு இருந்திருக்காங்க. நெக்ஸ்ட் இதை பயன்படுத்துகிற மூலயமா பயிர்களுக்கு என்ன நன்மைகள்லாம் ஏற்படும் அப்படின்னு பார்க்கும்போது பொதுவாகவே இந்த ரேஷியோவில் இருக்கக்கூடிய ஃபெர்டிலைசரை வந்து நம்ம எந்த ஒரு பயிருக்கு பயன்படுத்தும் போதுமே அந்த பயிரோட தாவரநிலை வளர்ச்சி ஊக்கப்பட்டு வளர்கிறதுக்கும், அதே நேரத்தில் அந்த பயிரோட பச்சைத்தன்மை நல்லா கருமையாக கொடுக்கறதுக்கும், கொப்புகள் தொழிவிக்கிறதுலேருந்து பக்கக்கிளைகள் தூண்டப்படுறது வர ஒட்டுமொத்தமாகவே இந்த நைட்ரஜனோட செயல்பாடும் பாஸ்பரஸோட செயல்பாடும் ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். அண்ட் இதில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் வந்து பூக்கக்கூடிய பூக்களை அதிக அளவு பிஞ்சு பிடிக்க வைக்கிறதுக்கும், பிஞ்சு பிடிக்கக்கூடிய காய்களை ஒரு தரமான சைஸாக கொண்டு வரதுக்கும், அதே நேரத்தில் அதோட ருசியை மேம்படுத்துறதுக்கும் ரொம்பவே உதவும். ஸோ இதை வந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறோம். ஃபஸ்ட்டு இதில் இருக்கக்கூடிய நைட்ரஜன் பயிர்களில் என்னென்ன செயல்பாடு செய்யும் அப்படின்னு பார்க்கும்போது பொதுவாகவே நைட்ரஜன் வந்து இலைகள் வளர்ச்சியும் தண்டுகள் வளர்ச்சியும் ஊக்கப்படுத்தும். அதுவும் தண்டுகள் வளர்ச்சின்னு பார்க்கும்போது பச்சை தண்டோட இருக்கக்கூடிய கொப்புகளோட வளர்ச்சியை ரொம்பவே ஊக்கப்படுத்தும். என்னன்னா பச்சை தண்டுகள் இருக்கக்கூடிய கொப்புகள் எல்லாமே ரெஸ்பிரேஷன், அதாவது ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கும். ஸோ இந்த நைட்ரஜன் சத்து வந்து இலைகள் அதிக அளவு வளர செய்கிறது மூலியமாகவும் அதிகமான அளவு ஒளிச்சேர்க்கை நடக்க செய்யுது. ஸோ இலைகளோட அடர்த்தி கூடும்போது அதிகமான அளவு ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கும். ஸோ ஒளிச்சேர்க்கை அதிக அளவு நடக்கிறதுனால சுலபமாக மண்ணில் வேர்கள் வளர்ச்சி அதிகரிக்க செஞ்சு அதிக அளவு ஊட்டச்சத்துக்களை மண்ணிலேருந்து உறிஞ்செடுக்கிறதுக்கான தன்மையை வேர்களுக்கு டைரெக்டாக கொடுக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு பாஸ்பரஸ்ன்னு பார்க்கும்போது இந்த பாஸ்பரஸ் சத்து அதிகமாக இருந்துச்சுன்னா தான் பயிர் வந்து ரொம்பவே கருமையாக வளரும். அதாவது நைட்ரஜன் சத்து அதிகமாக இருக்கும்போது இலைகளோட அகலம் அதிகமாக இருக்கும், அதே நேரத்தில் பச்சை தண்டுகளோடு இருக்கக்கூடிய கொப்புகளோட உயரம் கூடுதலாக இருக்கும். அண்ட் இதுவே அந்த நைட்ரஜன் சத்து வந்து காய்களோ பிஞ்சுகளோ இருந்துச்சு அப்படின்னா அந்த காய்களோட வளர்ச்சிக்கும் பங்களிக்கும். ஆனால் இதுவே பாஸ்பரஸ் சத்து அதிகமாக இருந்ததுன்னா மட்டும்தான் பக்க கிளைகள் அதிக அளவு தூண்டப்படுறதுக்கும் துளிர்க்கக்கூடிய கொப்புகளில் பூக்கள் எடுக்க வைக்கிறதுக்கும் ரொம்ப உதவும். ஸோ பாஸ்பரஸ் சத்தும் நைட்ரஜன் சத்தும் ரெண்டுமே சம அளவு இருக்கிறதுனால இதை பயன்படுத்துகிற மூலிமா நன்றாக ஒரு கொப்பு வளர்கிறதுக்கும், அதே நேரத்தில் வளரக்கூடிய கொப்பில் பூக்கள் எடுக்கிறதுக்கும் ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும். அண்ட் தேர்டு பொட்டாசியம், அதாவது பொட்டாசியம் வந்து 8% இருக்குதுன்னு நம்ம குறிப்பிட்டிருந்தோம். ஸோ பூக்கக்கூடிய பூக்களை பிஞ்சு பிடிக்க வைக்கிறதுக்கும், அந்த பிஞ்சுகளோட சைஸை நல்லா திடம்பட கொண்டு வரதுக்கும், அண்ட் அதே நேரத்தில் அந்த காய்கள் விளையும் போது அதோட ருசியை அதிகரிக்கிறதுக்கும் ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும் இந்த பொட்டாசியம் சத்து. அண்ட் இந்த பொட்டாசியம் சத்தோட செயல்பாடு வந்து பூக்களை பிஞ்சு பிடிக்க வைக்கிறதுக்கும் பிஞ்சுகளை திடம்பட வளர செய்கிறதுக்கும், அந்த காய்கள் விளையும் போது ருசியை கொடுக்கறதுக்கு மட்டும் தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இந்த காய்கள் விளையிறதுக்கு முந்தின பருவத்தில் காய்களோட நிறத்தை ரொம்பவே அதிகரிக்க செய்யும். அதாவது எந்த ஒரு காய்களாக இருந்தாலும் சரி, இல்லைனா எந்த ஒரு பூக்களாக இருந்தாலும் சரி, அதோட நிறத்தை ரொம்பவே பிரைட்டராக கொண்டு வரும். அண்ட் அதே நேரத்தில் பூக்கள் உதிர்வு இல்லாமல் பிஞ்சு பிடிக்கிறதுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். அண்ட் ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது இந்த ஃபெர்டிலைசர் பயன்படுத்துகிற மூலயமா எந்த ஒரு பயிராக இருந்துச்சாலும் அது எந்த நிலையில் இருந்துச்சுனாலும் அந்த நிலையில் நம்ம பயன்படுத்தும் போது அந்த நிலைக்கான பலன் வந்து அந்த பயிருக்கு முழுவதும் கிடைக்கும். அது வந்து பூக்கள் பூத்துட்டு இருக்கக்கூடிய தருணமாக இருந்தாலும் சரி, இல்லைனா பூக்களுக்கு முந்தின பருவமான தாவரநிலை வளர்ச்சியாக இருந்தாலும் சரி, அந்த நிலையில் பயிருக்கு தேவைப்படக்கூடிய ஊட்டச்சத்துக்களை சுலபமாக மண்ணில் வேர்களை வளர செஞ்சு அதிக அளவு உறிஞ்செடுத்து வளர்கிறதுக்கான தன்மையை பயிருக்கு கொடுக்கும். அண்ட் அதே நேரத்தில் இந்த ஃபெர்டிலைசரோட எஃபெக்ட் இருக்கிற வரை பூக்கக்கூடிய பூக்கள் உதிர்வு இல்லாமல் பிஞ்சு பிடிக்கிறதுக்கும், இதுவே நம்ம குறிப்பிடக்கூடிய இடைவெளி நாட்களில் தொடர்ச்சியாக பயன்படுத்தும் போது அந்த காய்களை நன்றாக வளர செய்கிறதுக்கும், அந்த காய்கள் விளையும் போது அதிகமான ருசியை கொடுக்குறதுக்கும் ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். அண்ட் இன்னொன்று, இந்த ஃபெர்டிலைசர் பயன்படுத்தும் போது காய்கறி வகை பயிர்கள்லையும் பழ வகை பயிர்கள்லையும் இதில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் வந்து அந்த காய்கறியும் பழங்களும் விளையக்கூடிய தருணத்தில் அதோட ருசியை வந்து மேம்படுத்தும். அண்ட் இதுவே ஃப்ளவரிங் கிராப்ஸ், அதாவது பூ பயிர்களாக இருக்கும் பட்சத்தில் அந்த பூக்களோட வாசனையை அதிகரிக்க செய்யும். அண்ட் நெக்ஸ்ட் இதோட டோசேஜ்னு பார்க்கும்போது 1 லிட்டர் தண்ணிக்கு 0.5 ml 1 ml வரை பயன்படுத்தலாம். அண்ட் நெக்ஸ்ட் இதோட கம்பேட்டபிலிட்டின்னு பார்க்கும்போது இந்த ஃபெர்டிலைசரை வந்து நம்ம மற்ற எந்த ஒரு பூச்சிகள் கூடயும் சரி, பூந்தான குழிகள் கூடயும் சரி, நூற்றச்சத்து மருந்துகளையும் சரி சேர்த்து பயன்படுத்தலாம். இதனால் பயிர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. அண்ட் இந்த ஃபெர்டிலைசரை எத்தனை நாளைக்கு ஒரு முறை பயிர்களுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கும்போது 15 நாட்களுக்கு ஒரு முறை தொடர்ச்சியாக பயன்படுத்தலாம். இதனால் பயிர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது.
குறைந்தபட்சம் 15 நாட்களுக்கு ஒரு முறையும் அதிகபட்சம் 20 நாட்களுக்கு ஒரு முறையும் நீங்கள் பயன்படுத்தலாம். இதோட எஃபெக்ட் வந்து பயிர்களில் முழுமையாகவே தென்படும். அண்ட் இந்த ஃபெர்டிலைசர் பயன்படுத்தக்கூடிய அதே நேரத்தில் பயிர்களில் ஏற்படக்கூடிய சாரஞ்சும் பூச்சி தாக்குதலுக்கும் புழுக்கள் தாக்குதலுக்கும் தேவையான மருந்துகளை சரிவர நீங்கள் பயன்படுத்தும் பட்சத்தில் அந்த பயிர்களில் நம்ம குறிப்பிட்டிருக்கக்கூடிய எல்லா பெனிஃபிட்ஸுமே கிடைக்கும், எந்த ஒரு சேதமுமே இல்லாமல். அண்ட் இந்த ஃபெர்டிலைசர் வந்து எந்த மாதிரியான பயிர்களுக்கு பயன்படுத்தலாம்னு பார்க்கும்போது எல்லா வகையான காய்கறி வகை பயிர்கள், பூ வகை பயிர்கள், பழ வகை பயிர்கள், எண்ணெய் வித்து பயிர்கள், தானிய வகை பயிர்கள் என எல்லா வகையான பயிர்களுக்குமே பயன்படுத்தலாம். அண்ட் லாஸ்ட்டாக இதோட ப்ரைஸ்ன்னு பார்க்கும்போது 100 ml 150 ரூபாயிலேருந்து 250 ரூபாய்க்குள்ளான விலையிலையும், 1/4 லிட்டர் 350 ரூபாயிலேருந்து 450 ரூபாய்க்குள்ளான விலையிலையும், 1/2 லிட்டர் 750 ரூபாயிலேருந்து 850 ரூபாய்க்குள்ளான விலையிலையும், 1 லிட்டர் 1350 ரூபாயிலேருந்து 1450 ரூபாய்க்குள்ளான விலையிலையும் ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. ஸோ தேவைப்படுறவங்க தேவைக்கேற்ற வாங்கி பயன்படுத்திக்கலாம். அண்ட் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வேறு எந்த ஃபெர்டிலைசர் பற்றியாவது தெரிஞ்சுன்னு நினச்சிங்கன்னா அந்த ஃபெர்டிலைசரோட பேரையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்மளோட அக்ரிரோ சேனலோட சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸோட லிங்க்ஸ் எல்லாமே கமெண்ட் பாக்ஸில் பண்ணிக்கிறோம். ஸோ கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ண நினைக்கிறவங்க ஃபாலோ பண்ணிங்க. அண்ட் லாஸ்ட்டாக நம்மளோட செகண்டரி சேனலான அக்ரிரோ ஷார்ட் சேனலில் இந்த வீடியோட கொலாபரேட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பப்ளிஷ் ஆகக்கூடிய சேனல் ப்ரொஃபைல் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் 2 சேனல் ப்ரொஃபைல் காட்டும். ஸோ அதில் அக்ரிரோ ஷார்ட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.